காதலனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பள்ளி மாணவி ஒருவர் இதுகுறித்து பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியரிடம் கூறிய நிலையில் மாணவியை ஆசிரியரும் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள சாத்தனப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் அபிமணி. 22 வயது இளைஞரான இவர் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஒருவரை காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து அப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியரான ஹெரால்டு சகாயராஜிடம் மாணவி கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் விசாரிக்கும் சாக்கில் மாணவியை வீட்டிற்கு வரவழைத்த சகாயராஜ் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அவரை பாலியல் வன்கொடுமை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சோர்வுடன் இருந்த மாணவியிடம் அவரது பெற்றோர் விசாரணை நடத்தியுள்ளனர். விபரம் அறிந்து அதிர்ச்சிக்குள்ளான பெற்றோர் இதுகுறித்து ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இளைஞர் அபிமணி மற்றும் தனியார் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் ஹெரால்ட் சகாயராஜ் ஆகிய இருவரையும் போக்சோவின் கீழ் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை சூலூரில் கணவனும் மனைவியும் காருக்குள் வைத்து சாக்லேட்டில் விஷம் தடவி தற்கொலைக்கு முயன்றதும் இதில் மனைவி பரிதாபமாக உயிரிழந்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதி மனோகரன் மற்றும் சுமதி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் மூத்த மகள் மருத்துவம் முடித்துவிட்டு கணவருடன் கனடாவில் வசித்து வருகிறார். இந்நிலையில் இளைய மகளுடன் கோவை விளாங்குறிச்சியில் வசித்து வந்த தம்பதி இருவரும் சம்பவத்தன்று சேலம் செல்வதாக கூறி காரில் புறப்பட்டுள்ளனர். கருத்தம்பட்டி கனியூர் சுங்கச்சாவடி அருகே தம்பதி இருவரும் காருக்குள் வைத்து பூச்சிக்கொல்லி மருந்தை சாக்லேட்டில் தடவி சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காருக்குள் தம்பதி மயங்கி கிடப்பதை கண்ட சக வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடியிலிருந்த மருத்துவ பணியாளர்களுக்கு தகவல் தெரிவித்து இருவரையும் மீட்டுள்ளனர். இதில் மனோகரனின் மனைவி சுமதி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மனோகர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விசாரணையில் இருவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதனுடன் கடன் சுமையும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் பின்னணி குறித்து தம்பதியின் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.